வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 22. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அடுத்த 2 தினங்களில் திருமாவும் கன்னிகாவும் தேனிலவிற்கு கிளம்பியிருக்க மங்கைக்கோ யாரிடமும் முன்பு போல் பேசவே முடியவில்லை. மனதில் இருப்பதை கேட்டுவிட்டால் கூட நிம்மதி என்று தோன்றியது. அதிலும் கோபம் மொத்தமும் அப்பாவின் மீதும் தாத்தாவின் மீதும் தான். அந்த இன்னொருவர் ஆணா பெண்ணா, தந்தையை விட பெரியவரா சிறியவரா, இப்போது எங்கே எப்படி இருக்கிறார், அப்படி ஒரு உயிர் இந்த உலகத்திலேயே இல்லாது போல எப்படி இவர்களால் இத்தனை வருடம் வாழ முடிந்தது என்று நினைக்க நினைக்க ஆற்றாமையாயிருந்தது. அத்தனைக்கும் வடிகாலாய் இருந்தவன் அவளது முகுந்தன் தான். எத்தனை வேலைப்பளு இருந்தாலும் ஒரு முறையாவது மங்கையை அழைத்து பேசி அவளை திசை திருப்ப முயன்றான். கார்த்தி கூறியது போல் அவனுக்கு விஷயம் தெரிந்தது மட்டுமே பிரச்சனை என்று எண்ணியவனாய் அதை பற்றி சமாதானங்களை கூறி அவளை சாதாரணமாக்க முயன்றான். 1 வாரத்தின் அதிகப்படியான நேரத்தை மைதானத்திலேயே கழித்தவளாய் மேட்சிற்காக கொச்சினிற்கு கிளம்பியிருந்தாள் மங்கை. என் கண்ணு, முகுந்த தம்பியை பார்த்தா நான் கேட்டதா சொல்லு. மேட்ச் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காருமா, கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை மங்க, நம்ம முகுந்தன் தம்பியும் அந்த ஊர் தானே? அவர் அன்னைக்கு நைட் ஷூட்டிங்காக வேற ஊர் போகிறாராம்ப்பா, ஸ்டேடியத்தில் பார்க்க வருவார். ஆல் தி பெஸ்ட் மங்கை. தேங்க்யூ அண்ணி. வரும்போது உங்களுக்கு எதுவும் வேணுமா சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். பாப்பா எனக்கு என்ற மாறனை முறைத்தவளாய் அண்ணியிடம் கதையளந்து கொண்டிருந்தாள். இப்படியாய் அனைவரிடமும் விடைபெற்று ரயிலில் ஏறியவளுக்கு உண்மையில் சற்று சுதந்திரமாய் சுவாசிப்பதாய் தோன்றியது. சரியாய் அவளது கைபேசி அழைக்க, மலரே கிளம்பிட்டே தங்கம். காலையில் நீ ஃப்ரெண்ட்ஸோடு போயிடு, மதியம் மேட்ச் முடிச்ச அப்புறம் நான் வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன். அம்மையும் அச்சனும் காத்திருக்கும். சரி தங்கமே, காலையில் பார்க்கலாம் என்றவளுக்கு அவர்களை பார்க்க போவது வேறு சிறிது படபடப்பாய் இருந்தது. மறுநாள் தனது ஷூட்டிங்கை முடித்து மங்கையை அழைத்துச் செல்வதற்காக ஸ்டேடியத்திற்கு வந்தவன் கண்டதோ மைதானத்தில் காரசாரமாய் சண்டையிட்டு கொண்டிருந்த மங்கையைத்தான். என்னவென விசாரித்ததில் எதிரணியின் பெண் ஒருவர் வேண்டுமென்றே ஏதோ பிரச்சனை செய்திருக்க அதற்காகத்தான் இந்த சண்டை என தெரிந்து கொண்டான். ஒரு வகையில் மலரின் இந்த கோபம் முகுந்தனுக்கு ஆச்சரியம்தான். எப்போதும் சிரித்த முகமாய் பட்டாம்பூச்சியாய் சுற்றித் திரிபவளாய் பார்த்திருந்த அவனது மலர் இன்று அவளின் மற்றும் ஒரு பரிமாணத்தை காட்டியிருந்தாள். ஒரு வழியாய் அம்பையை எதிரணியின் பெண்ணின் தவறை சுட்டிக்காட்டிய பின்னே அங்கிருந்து நகர்ந்தாள். ஹாய் தங்கம், ரொம்ப நேரம் ஆச்சா? ஜஸ்ட் 10 மினிட் போலாமா? 2 நிமிஷம் வரேன் என்றவள் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு ஓடினாள். வெளியே வந்தவள் அழகான காட்டன் சுடிதாரில் இருபுறமும் முடிக்கற்றைகளை எடுத்து நடுவில் கிளிப் போட்டபடி தலைமுடியை விரித்து விட்டிருந்தாள். ஓகே தானே? எனக்கு எப்பவும் ஓகேதான் என்றவனை வாயை மூடிய வண்ணம் தள்ளி சென்றான். 2-2.5 மணி நேர பயணம், இதற்கிடையில் அரை மணி நேர உணவு நேரம். வாழ்வின் பொக்கிஷமாய் தோன்றியது மங்கைக்கு. அதிலும் பயணம் முழுவதும் அவளது கரத்தை விடாமல் தன்னோடு கோர்த்து கொண்டவனை அத்தனை பிடித்தது. திருச்சூர் உள்ளே நுழைந்ததுமே விட்டுப்போன பதட்டம் மீண்டுமாய் ஒட்டி கொண்டது பெண் அவளுக்கு. எந்தா மலரே, ரொம்ப டென்ஷனாக இருக்கு தங்கம். வீட்டுக்கும் தெரியாது, இவங்க வேற எப்படி எடுத்துப்பாங்கன்னு. இது பொண்ணு மலரிண்ட வீடாம், ஏன் பயம்? சந்தோஷமா வரணும், சரியா? என்றவள் முகுந்தனின் கரத்தை அழுத்தமாய் பற்றி கொண்டாள். ஒரு பெரிய கதவை திறந்து கார் உள்ளே செல்ல கண்ணெதிரே இருந்த வீட்டை பார்த்து மங்கையின் விழிகள் விரிந்தன. அச்சு அசல் சினிமாக்களில் எல்லாம் பார்த்த கேரளாவின் பாரம்பரிய வீடாய் பிரம்மாண்டமாய் காட்சியளித்தது. அதைவிட வீட்டின் பரந்த மறுபுறத்தில் இவர்களை பார்த்ததும் சத்தம் எழுப்பிய யானையை பார்த்தவளுக்கு மனம் குழந்தையென குதூகலித்தது. அவன் இந்த பேர் அர்ஜுன் என்றதை கேட்டவாறு மங்கை யானையை நோக்கி செல்ல அவளை தடுத்தவனான், காலையில் அவனை பார்க்க போலாம் சக்கரே, இச்சமயம் வேண்டாம் என்று அவளை அழைத்து கொண்டு வாசலுக்கு சென்றான். நம் ஊர்களின் திண்ணை போன்று கேரள அமைப்பில் மரத்தில் வளைந்து அமைக்கப்பட்ட வாசலின் திண்ணைகளை வருடியவளாய் தனது வலது காலை எடுத்து வைத்தாள். அதற்குள் உள்ளிருந்து 50களில் ஆணும் பெண்ணுமாய் வெளியே வந்தனர்.
இருவருமே முகுந்தனைப் போல நல்ல நிறம். அந்த வயதிற்கு ஓரிரண்டு வெள்ளை முடி கூட இல்லாத கருங்கூந்தல். அதைவிட வயதை 20 வயது குறைத்து கூறினால் கூட ஏற்கும் அளவிற்கான சருமம். அந்த பெண்ணின் முகவடிவில் சற்றும் மாற்றமில்லாத ஆண் வடிவாயிருந்தான் உன்னி முகுந்தன். அம்மே, அச்சா, இதான மலர் என்றவன் அவளது தோள் பற்றி சிரித்தான். மங்கை இருவருக்குமாய் கைகூப்பி நமஸ்கரிக்க பலராமே முதலில் பேச்சை தொடங்கினார். வரா மோளே, உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க அங்கிள்? ஹாய் ஆண்டி. வாமங்க, மலர் ஒருத்தரோட ஸ்பெஷல் பேராம். நாங்கள் அப்படி கூப்பிடக்கூடாதில்ல ராமேட்டா. அம்மே, வந்த உடனே ஆரம்பிக்கண்டா, நீ வா என்றவன் இயல்பாய் மலரை உள்ளே அழைத்துச் சென்றான். சதுரமான அமைப்பில் கட்டப்பட்டிருந்த வீட்டின் நடுவில் அத்தனை பெரிய முற்றம். அழகான செம்மண் தரை என ரம்யத்தின் இருப்பிடமாயிருந்தது. எந்தா மங்க, ஒருபாடு அமைதியாயிட்டுண்டு? இல்லை ஆண்டி, வந்த உடனே என் பேச்ச ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா அதான் கொஞ்சம் அமைதியாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆஹா, நம்ம முகுந்தனுக்கு இப்படி ஒரு ஆள் தேவைதான். உன்னை கண்டதில் ரொம்ப சந்தோஷம் போல. ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறேன், பட் சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லட்டுமா? எந்தானு? நீங்கள் 2 பேருமே இப்போதான் கல்யாணம் முடிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய பையன் என்றதில் பெரியவர்கள் இருவருமே மென்மையாய் சிரித்தனர். எங்களுடைய பிரேமம்தான் எங்கள் இளமையின் ரகசியம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் என்றதில் சட்டென மங்கை முகம் சிவந்து போனார். கிச்சு எப்படியா? கிளம்பிட்டான், வர சமயம்தான். நீ கொச்சுவை போர் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆக விட்டு வா முகுந்தா. சரி அம்மே. மலரே வா என்றவன் சிறு குழந்தைகள் தனது நட்டை கைப்பிடித்து விளையாட அழைத்துச் செல்லும் அதே குதூகலத்துடன் தன்னவளை அழைத்துச் சென்றான். அழகிய மரத்தாலான மாடிப்படிகளில் ஏறி அங்கிருந்த முதல் அறையின் கதவை திறந்தாள். மங்கை உள்ளே நுழைந்ததுதான் தாமதம் என அவளை இடுப்போடு சேர்த்து இழுத்து கதவிற்கு பின்னால் நிறுத்தி கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராதவளாய் ஒரு நொடி அதிர்ந்தவளுக்கு இயல்பான பயம் தலை தூக்கியது. தங்கமே, என்ற சக்கர பொண்ணு என்ற வீட்டில் என்னோடே. மலர் ஹாப்பியானோ? ரொம்ப ஹாப்பி. ஆனால் விடுங்க, யாராவது வந்தால் தப்பாக நினச்சிக்க போகிறாங்க என்றதில் அவளது எண்ணம் உணர்ந்தவனாய் உடனே இடுப்பில் இருந்த கையை எடுத்துவிட்டு லேசாய் நகர்ந்து நின்றான். சாரி, மலர் பேடியாய் போயோ? இல்லை, அது. மலரே, ரிலாக்ஸ். இனி இது போல நடக்காது என்றவன் இருபுறமாய் அவளது முடிக்கற்றைகளை ஒதுக்கிவிட லேசாய் அவன் மீதே சாய்ந்து கொண்டாள். சாரி தங்கம், ஏதோ ஒரு மாதிரி தப்பு பண்ணுறேனோன்னு பயம் வந்துடுச்சு. மலரை எனக்கு அறியாம். நான் தான் ஏதோ எக்ஸைட்மெண்ட்டில். நீ டென்ஷன் ஆகாத கேட்டோ என்றவன் ஆதரவாய் தலையை வருடி கொடுத்தான். ஆ, பின்னே காலையில் நீ பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று இருக்கு. எனக்கு அறியாம். யூ வில் லவ் இட் என்றதில் அவளுமே மற்றதை மறந்து வீட்டை பற்றி பேச ஆரம்பித்திருந்தாள். மீண்டுமாய் இருவரும் கீழே சென்ற நேரம் முகுந்தனை விட சற்று ஒல்லியான தேகமாய் அதே நேரத்தில் தகப்பனின் சாயலில் அமர்ந்திருந்தான் அவனது தம்பி உன்னிகிருஷ்ணன். ஹாய் அண்ணி என்றவன் உற்சாகமாய் கையசைக்க மலரும் பதிலுக்கு கையசைத்தவளாய் அருகில் வந்ததும் கைகுலுக்கினான். எப்படி இருக்கீங்க கிச்சு? எந்த அது மரியாதையெல்லாம்? ஹா, என்னை விட 2 வயசு பெரியவராமே, அப்புறம் எப்படி மரியாதை இல்லாமல்? ஆஹா, கேட்டா டோட்டல் டேமேஜ். நான் தான் சொன்னேனே, ஷீ இஸ் வெரி டேஞ்சரஸ் என்ற முகுந்தனை முறைத்தவள் அவனோடு அப்படியே உணவு மேஜையில் அமர்ந்தாள். சமையல் அறையிலிருந்து பார்வதி பாத்திரங்களை எடுத்து வர அதை வாங்கி மேசையில் வைத்தவளாய் உணவின் வாசனையை உள்ளிழுத்தாள். வாசனையே சூப்பராக இருக்கே அத்தை. அத்தையோ? மாமியாரை காக்கா பிடிப்பது எப்படி? இப்படித்தான் என்றவள் ரகசியம் போல் அனைவரிடமும் கூற மூவருமாய் சிரித்தனர். ஓ, அப்போ மாமனார் சப்போர்ட் தேவையில்லையோ மோளே? மாமா, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நாம தான் ஒரு டீம். எப்படியும் உங்கள் அம்மா பசங்க தானே. ஆமாம் மோளே, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இனி நோ கஷ்டம். நான் மாமாவோட மோளான்னு தெரிச்சு ஓட விடுறோம். அடிப்பாவி, வந்தனைக்கே என் புருஷனை எனக்கு எதிர் டீமில் சேர்த்துட்டியா? ஏண்டா அம்மே, நீங்கள் என்ன அத்தை இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க? அவ தமிழ்நாட்டுக்காரி அல்லே, அப்புறம் தமிழ் பேசாம எது? ஹஹா, அம்மா நல்லாவே தமிழ் பேசுவா மலரே. சே, என்ன அத்தை இது? உங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு மலையாளம் தெரியாது. நாம் 2 பேருக்கும் சண்டை வந்தால் உங்களை ஆசை தீர தமிழில் திட்டிக்கலான்னு நினச்சேன்.
எல்லாம் போச்சு என்றதில் கிருஷ்ணன் விழுந்து விழுந்து சிரித்தான். சேட்டா, யூ பியூப்பிள் ஆர் பர்ஃபெக்ட் மேட்ச் என்ற தம்பிக்கு புன்னகையை பதிலளித்தவனாய் தன்னவளை தான் பார்த்திருந்தான் முகுந்தன். நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.